வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு முகம், அதே சமயத்தில் ஒரு வண்டர்ஃபுல்லான மியூசிஷியன் தீபிகா அவர்கள். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இனிமையான இசையோடு ஆரம்பிக்கலாம்னு விருப்பப்படுறோம். கண்டிப்பாக. இட்ஸ் சச் அ ப்ளஷர் பீயிங் ஹியர் ஃபார் பொதிகை சேனல். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் ஒரு தமிழ் பாடலோட பாடி ஆரம்பிக்கலாம். கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில், என்னை கலி தீர்த்தே உலகில், ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே, கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே. தேங்க்யூ தீபிகா. அது ரொம்ப அழகான ஒரு துவக்கம் இந்த உரையாடலுக்கு. அண்ட் உங்களுடைய தொடக்கம் எப்படி இருந்தது? அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அவங்களுக்கு இருந்த ஒரு மியூசிக்கல் பேஷன், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னோட அம்மா பேர் கீதா வரதராஜன் அண்ட் அப்பா வரதராஜன். ஸோ அம்மா வந்து கிளாசிக்கலி ட்ரெயின்ட் தான். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா கிட்டேருந்து, அதாவது என்னோட தாத்தா கிட்டேருந்து பாட்டு முறையாக கர்நாடக சங்கீதம் கற்றுண்டு, அதுக்கப்புறமா சாருமதி ராமச்சந்திரன் அவங்கள்ட்ட பாட்டு கற்றுந்து. தென் ஷி வாஸ் ஸ்டடிட் இன் குயின் மேரிஸ். ஷி டிட் பேச்சுலர்ஸ் இன் மியூசிக். ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி என்னோட அப்பா சைடில் வந்து பாட்டி தாத்தா எல்லோரும் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ் கிடையாது, பட் பாடிட்டே இருந்திருக்காங்க. ஸோ வீட்டில் எப்போவுமே லைக் பாட்டு அட்மாஸ்ஃபியரில் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். லைக் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு கீப் லிஸ்னிங் டு தட். ஸோ அந்த ஆம்பியான்ஸ்லேருந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து பிக்கப் பண்ணின்றது தான் இனிஷியலி மியூசிக். அஃப்கோர்ஸ் ஸோ நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்குது மியூசிக்குன்றதை பார்த்துட்டு அப்புறமா வந்து அப்பா அம்மா வந்து தே செட் ஃபார்மலி வந்து கற்றுக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பேசிக்ஸ்லாம் என்னோடய அம்மா கீதா வரதராஜன் அவங்கள்ட்டேருந்து தான் கற்றுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீ OS தியாகராஜன் சார், விட்டல் ராமூர்த்தி சார், வைரமங்கலம் லக்ஷ்மி நாராயணன் சார் அவங்கள்ட்டலாம் வந்து ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் அவங்கள்ட்ட பாட்டு கற்றுனேன். அதுக்கப்புறமா ஃப்ரம் தி இயர் 1997 பத்மபூஷன் சங்கீத கலாநிதி சுதா ரகுநாதன் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ தட்ஸ் ஹவ் மை ஸ்டிண்ட் வித் மியூசிக் பிகான். ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பித்து மேடை அனுபவங்கள் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அப்படிங்கிறது எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இனிஷியலாக லைக் இந்த லைக் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி பண்ணது தான் வந்து சின்ன வயசில் லைக் ஒரு 6-7 இயர்ஸில். த வெரி ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐ சாங் வந்து ML வசந்தகுமாரி அவங்களோட 64th பர்த் ஆனிவர்சரிக்கு அதுக்கு வந்து இன்வோகேஷன் பாட சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட் சிங்கிங் சம்திங். ஸோ அப்போ வந்து அவங்க ரொம்ப பாப்புலரைஸ் பண்ண அண்ட் அவங்க குரு ஸ்ரீ GN பாலசுப்ரமணியம் அவர் பாப்புலரைஸ் பண்ண ஜெய ஜெய அப்படின்ற புரந்தரதாசர் கிருதி அதுதான் ஃபஸ்ட்டு பாடினது. பட் ஒரு ஷார்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ப்ராபப்ளி ஒரு 6 இயர்ஸ் அப்படி பாடியிருப்பேன். பாரத் கலாச்சாரில் பத்மசேஷாத்ரியில் தான் படித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் பேசிக்லி இட்ஸ் லைக் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் அந்த மாதிரியில் வந்து ஒரு 1/2 hour 45 minutes ஸ்லாட் அப்படி பாடினது தான். ஃபார்மலி அஃப்கோர்ஸ் லைக் கச்சேரிஸ் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சது வாஸ் லிட்டில் லேட்டர் ஃப்ரம் தேர். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து இசைத்துறையில் இப்படி வளர்ந்துட்டே வரும்பொழுது ஆல்சோ கெட்டிங் இன் டு த சில்வர் ஸ்க்ரீன் அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் கேபி சாரோடைய உங்களுடைய அந்த அனுபவங்கள் குறித்து சொல்லுங்கள். ஸோ அம்மா வந்து ஈவன் தோ ஷி வாஸ் கிளாசிக்கலி ட்ரெயின்ட், நிறையா early 80s வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ ஷி சங் வித் ஆல்மோஸ்ட் ஆல் த மியூசிக் டைரக்டர்ஸ் இயர். இளையராஜா சார்லேருந்து ஆரம்பித்து எல்லா சவுத் இண்டியன் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்டிங்ஸ் எப்போவுமே நான் போவேன். ஸோ அது மாதிரி ரெக்கார்டிங் போகும்போது வந்து தென் ஆடியோ மீடியா அப்படின்ற ஸ்டுடியோவில் வந்து தே ஜஸ்ட் ரெக்கார்டட் மை வாய்ஸ் சாம்பிள். ஸோ அந்த டைமில் வந்து அமீர்ஜான் சார், ஸோ அவர் வந்து ஹீ வாஸ் டைரக்டிங் அ சிங்கிள் எபிசோட் சீரியல் ஃபார் தூர்தர்ஷன் ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து லைக் ஒரு சைல்டு ஹூ கேன் சிங் அதுக்காக தேடிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக என்னோட வாய்ஸ் ப்ளே பண்ணோடனே தே செலக்டட் மை வாய்ஸ். ஸோ அது பாட போனேன். அது வந்து என்னோட அம்மாவோட தான் பாடினது அந்த சாங் ஆக்சுவலி. இட்ஸ் ஜஸ்ட் சிங்கிள் எபிசோட் சீரியல் அப்போ டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ என்னை பார்த்தோன்னே தே செட் வை நாட் யூ ட்ரை ஆக்டிங் அப்படின்னாங்க. ஸோ என் அப்பா அம்மாவுக்கு லைக் ஆக்டிங் ஹஸ் நெவர் பின் தேர் இன் த ஃபேமிலி. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ. ஸோ தே செட் ஓகே சார் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா அம்மா. தென் ஹீ ட்ரைட் அண்ட் தென் வி ஷார்ட் ஃபார் த சீரியல்.
simultaneously at the same time பாலச்சந்தர் சார் வந்து கையளவு மனசு அப்படின்ற சீரியலுக்கு வந்து he was looking out for a child artist who can sing as well as act. அது he was very particular that somebody had to sing அந்த ரோலுக்கு. ஸோ அப்போ அமீர்ஜான் சார் was assisting பாலச்சந்தர் சார். ஸோ he had referred, அதுக்கப்புறமா பாலச்சந்தர் சார் கூப்பிட்டுருந்தார் for auditioning. Then we met, I sang a couple of songs to him and அப்படி தான் that got selected. ஸோ கையளவு மனசு was like a major breakthrough because ஒரே சமயத்தில் singing talent as well as acting talent எல்லாமே kind of like was really very well showcased by such a legendary director. So அதனால a lot of people வந்து very quickly they took notice of it. And that was like probably the only serial that was sort of running then at that point in time. அந்த time slotக்கு அது மட்டும் தான் போகும். So literally everybody has watched it now. Like நான் யாரை பார்த்தாலும் இன்னி வரைக்கும் people keep saying that. So அதனால வந்து that was a very very great opportunity, very fortunate enough நான் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அந்த லைக் பேரலாக வந்து ஃபிலிம்ஸ்லேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாடுறதுக்கு வர ஆரம்பிச்சுது. லைக் ஸோ அகெயின் லைக் ரெக்கார்டிங்ஸ் கூட போவேன். ஸோ அப்படி கேட்டு லைக் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு தெலுங்கு மூவிக்கு தான் பாடினேன், லிட்டில் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அகெயின் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஆடிஷன் ஃபார் த songs there and then finally my voice was selected. That again became a very popular song, I'm a Very Good Girl solli. So still people like connect to their childhood memories with this song. Okay, ஒரு ரெண்டு வரி எங்களுக்காக. Definitely. I'm a very good girl, said my old teacher, my dear brother. అన్ని మంచి హ్యాబిట్స్ ఉన్నాయంట నాలో విన్నవా మిస్టర్. బ్రష్ చేసుకుంటా నేను క్లోజ్ అప్తో, నీళ్ళు వేసుకుంటా నేను లిటిల్ సోప్తో, బ్రేక్ఫాస్ట్ చేస్తే నేను బ్రెడ్ జామ్తో, స్కూల్కి వెళ్ళిపోతే నేను యూనిఫామ్లో. I'm a good girl, I'm a good girl, I'm a good girl. ரைட் நிறைய மெமரிஸ் இந்த பாடலில் கேட்கும்போது. ஸோ ஓகே, பட் சின்ன வயசில் வந்து ஒரு நிறைய லைம் லைட் இருக்குது அப்படின்ற போது இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இல்லையா? அந்த டைமில் வந்து ஒரு சைடில் ஸ்டடீஸ் இருக்கும், நார்மல் ஸ்கூலிங் இருக்கும், அண்ட் அதே டைமில் ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தா நமக்கு வந்து ஒரு லைம் லைட்டில் நம்ம இருப்போம். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் கோயிங் ஆன், ஆக்டிங், டப்பிங் அண்ட் தென் சிங்கிங். ஸோ ஆல்சோ தி real learning also of the music. So அதை பற்றி சொல்லுங்கள். How did you have time to actually like make time உங்களுடைய கிளாஸஸ்க்கோ இல்லை உங்களுடைய படிப்புக்கோ? See, I mean like I was fortunate enough again because Padma Seshadri Balabhavan வந்து ரொம்ப cooperative in that sense. So எனக்கு ஷூட் போகிறதுக்கோ இல்லை ரெக்கார்டிங்ஸுக்கோ they were always willing to permit me to take off some time and do. அதே மாதிரி வந்து ஈக்குவலி ஃப்ளெக்சிபிள் வாஸ் பாலச்சந்தர் சார். ஸோ சார் வந்து எப்போவுமே என்னோட ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஷூட்டே ஸ்கெடியூல் பண்ணுவார். அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் லைக் த என்டையர் ஃபேமிலிஸ் இந்த சீன் ஷூட் பண்ணியே ஆகணும்னா அது கூட ஒரு வீக்கெண்ட்ஸ் வச்சிருவார், வேர் இட்ஸ் கம்பைன்ட் ஷார்ட்னா. பட் இல்லைன்னா ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஸ்கூல் ஹவர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹி யூஸ் டு டூ. பட் ஐ ஆல்சோ டிட் அ மூவி வித் ரம்யா கிருஷ்ணா, ஒரு தெலுங்கு மூவி, அம்மா அம்மனு சூடால்னி உந்தி சொல்லி. அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் வந்து ஹைதராபாத் தான். ஸோ அதனால ஐ ஹேட் டு டேக் லைக் ஒரு chunk of like 20 days அந்த மாதிரி off for the shoot because entire movie la my role was really prominent. So என்னோட screen space was more than all the other artists. So it was I had to be there. So அந்த மாதிரி டைம்ல school was very very supportive and luckily I mean I was also like a bright student, so I used to like come back, write the exams illa kalambaradhukku munade exams எழுதி அந்த மாதிரி. So yeah, I think it was like very very I've been very blessed and fortunate. இப்போ வந்து நீங்கள் கிளாசிக்கலி ட்ரெயின்ட் அண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபிலிம்ஸ்கில் நீங்கள் பாடிய அனுபவங்கள் அண்ட் மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட உங்களுக்கு இருந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். ராஜா சார் கிட்ட வந்து ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங். இனிஷியலாக ஒரு தெலுங்கு மூவி தான் ஸ்ரீகாரம்னு சொல்லி, அப்புறமா ஃபர்தராக வந்து ஆனந்த குயிலின் பாட்டு, ஃபார் காதலுக்கு மரியாதை, தொடரும், அதே மாதிரி அந்தப்புரம், போத் இன் தெலுங்கு அண்ட் தமிழ், அதெல்லாம் பாடியிருக்கேன். சார் கிட்ட வந்து இட்ஸ் லைக் ஐ திங்க் நான் அப்போ பாடினப்போ டு ஈவன் காம்ப்ரஹெண்ட் அவர் எவ்வளோ பெரிய ஒரு எவரெஸ்ட் ஹைட்டில் இருக்கிற ஒரு கம்போசர் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே லைக் ஐவ் சீன் இம் அட் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ். ஏன்னா அவங்க வீட்டுக்கெலாம் நவராத்திரிக்கு இன்வைட் பண்ணுவாங்க அம்மா அங்கே பாடிட்டு இருந்ததுனால. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் அக்வைண்டன்ஸ் இருந்துட்டு இருந்து. பட் நவ் டு திங்க் பேக் இட்ஸ் லைக் ஓ மை காட் இட்ஸ் லைக் லிட்ரலி அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோமான்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். அதே மாதிரி வந்து ரஹ்மான் சருக்கு ஃபார் தாளம் ஐவ் சாங், தென் ஜோடி, தில்சே. ஃபஸ்ட்டு தமிழில் பாடினது வந்து வித்யாசாகர் சாருக்கு தான். ஓகே, வில்லாதி வில்லன் அப்படின்ற மூவியில் அலாங் வித் அனுராதா ஸ்ரீராமன். அண்ட் அதர் கம்போசர்ஸ் ஆல்சோ லைக் கீர்வாணி சார்,
more recently for Bahubali. You know, like, so அந்த மாதிரி சிற்பி சார், S.A. ராஜ்குமார் சார், இங்கே like, you know, almost with all the music directors, அதே மாதிரி கோட்டி சார் in Telugu, and more recently with Jakes Bijoy, DSP sir for MCA என்ற படத்துக்கு இப்போ few years back I had sang for him. So I think each of this like adds on, like ஒருத்தருக்கும் they've got their you know, persona and the way they work. So it's been a huge learning experience over all these years. அது எல்லாமே like compound ஆகி when I'm singing today, I think it's the byproduct of being a part of all these actually. கண்டிப்பா. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஆல்சோ பேரலி உங்களுடைய கர்நாடிக் மியூசிக் கான்சர்ட்ஸ் அதெல்லாமும் ஃபுல் ஃப்ளெஜ்டில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நம்மளுடைய சென்னை சீசனில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். கச்சேரிஸ் லைக் ஸ்லோவாக அப்படி லைக் பாட ஆரம்பிச்சு, யூனோ லைக் கோயில் கச்சேரிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் சபா கச்சேரிஸ் அப்படி வந்து ஆரம்பிச்சு. ஐ திங்க் இட்ஸ் லைக் that's an ocean. It's a continuous process, and எப்பயுமே every kacheri is a learning experience for us, and it's more like, you know, a test, an examination. So ஒரு கச்சேரிக்கும் the preparation and அதோட mindset is very different from singing for recordings. So it's like இப்போ நம்ம லைவ்ல வந்து it's like your energy has to be at the top, you have to be at the best form. இல்லை சம்டைம்ஸ் யூனோ லைக் அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ கண்டியூசிவாக இருக்காது, மானிட்டர்ஸ் கேட்காது, எவ்வளோ திங்ஸ் இருக்கும். ஓ யூல் பி லைக் ப்ராப்ளி ஸ்வெட்டிங், ஓ யூல் பி ஃப்ரீசிங், அதுவும் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம யூனோ அதை மைண்டில் எடுத்துக்காமக்கே டு புல் த்ரூ தோஸ் 2 hours வந்து இட்ஸ் ரியலி லைக் யூனோ ரன்னிங் அ மேரத்தன். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், அண்ட் அதுக்கு வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து வி கீப் அட் இட். So much, you know, more recently over the last 7-8 years when the Hindustani classical music kathandrukken, and I also performed that. So again, that is a very rigorous discipline, and adukana practice methods are very different. So you know, like voice oda quality ah irukattum, adoda voice oda paadra vidham, dynamics ellame completely different. Adoda treatment is very different, and it's very challenging. So adukku vandu I think it's just been like continuous practice, and that's it. No other route to it. Yeah. Okay. அண்ட் இப்போ வந்து நீங்கள் சின்ன வயசில் வந்து நடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா என்ன இருந்தது? when you were acting, were you scared of the camera, or what did you like the most on the setல? Not really. I mean, like, I think I've never been scared of the camera, literally. Because, see, both the serials, when they Kayala Manasume Seri, it's like, Nanga, when the dub panel and the serial. So it was live sound. So, Ella singing, you know, all your dialogues, everything was live sound. So it was like, Taniya acting, illa, ipo, அழணும் அப்படின்ற சீன்னா இட்ஸ் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப் வந்து கிளிசரின் தான். பட் வாய்ஸில் யூ கான்ட் டூ எனி திங், யூ கான்ட் கரெக்ட் இட் லேட்டர் அட் த டப் ஸ்டுடியோ. ஸோ அங்கே அவள் தான் இட்ஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஐ திங்க் லிவ் த்ரூ தோஸ் ரோல்ஸ். அவள் தான் சார் என்ன சொன்னாரோ அவள் தான். வாட் எவர் ஹி யூஸ் டு டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், யூனோ லைக் எவ்ரி திங் வாஸ் டாட் பை ஹிம். ஸோ அதை ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ட்ரை பண்ணி யூனோ ஃபாலோ பண்ணது தான். ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் இதை பற்றி பேசும்போது டப்பிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் லேட்டர் ஆன் நீங்கள் வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் உங்களுடைய கரியர் அமைச்சிட்ருக்கீங்க. தட் இஸ் சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? நீங்கள் மியூசிக் பாடுறதுங்கிறது வேறு, பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறது வேறு, டப்பிங் இஸ் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆக்டரை விட ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறையா யோசிக்கணும், நிறையா ஃபீல் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ஸோ லெட் மீ நோ அபவுட் தட். நான் இனிஷியலாக வந்து அவ்வை சண்முகி அந்த படத்துக்கு தான் ஆடிஷன் பண்ணேன், கமல் சரோட டாட்டர்ஸ் ரோலுக்கு. And both Ravikumar sir and Kamal sir, they really liked my voice, and I got selected and the padthuk pesradhukku. So that was again like a huge hit. So you know, a lot of people took note of that, and it was very noticeable and the padthuk pesinadhu, because her again and oda presence vandu nariya irukum through the movie. So that was a very interesting experience. adhe mari adoda Telugu rights vandu S.P. Balasubramaniam sir அவர் தான் வாங்கியிருந்தார். And he was very particular. He loved the way I had laughed in the movie. ஏன்னா அவளோட லாஃப்டர் பிட்ஸ் நிறையா வந்துட்டே இருக்கும் through the movie. So he said, you know, நீ தான் கண்டிப்பாக பேசணும் தெலுங்குலையும்னு சொல்லி, then that was my first time தெலுங்குல டப் பண்ணது. So that's how the dubbing you know, career started off. Recently, of course, you know, I spoke for Yan, then Tani Oruvan, Uttama Villan, and you know, இந்த மாதிரி லைக் மச் ரீசென்ட்லி அதுக்கெல்லாம் பேசினது. ஓகே நைஸ். அண்ட் இப்போது டப்பிங் பண்ணும்பொழுது இப்போது உங்களுடைய வாய்ஸ் அது வந்து எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் பாடுறதுக்கு வந்து ஒரு வாய்ஸ், ஒரு டப்பிங்க்கு ஒரு வாய்ஸ், அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா?
நான் எப்போ லைக் பேசுகிறதோ பாடினதோ இருக்கும்போது ஐ ரியலி நாட் சேஞ்ச் த டெக்ஸ்டர் ஆஃப் மை வாய்ஸ். இப்போ சில சமயம் இப்போ இன்னும் கொஞ்சம் பேஸோ இல்லை கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து நேச்சுரலாக அப்போது என்ன டிஞ்சிருக்கோ அவ்வளோதான். பட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் பிகாஸ் டப் பண்ணுறதுக்கு வந்து இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் பிகாஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரீடேக்ஸ் போயிட்டே இருக்கோம். அண்ட் வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரீசெண்ட்லி வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் அவரோட ஷாக்குந்தலம் அப்படின்ற மூவி இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் சான்ஸ்கிரிட், கம்ப்ளீட்டாக பாட்டு சம்ஸ்கிருதம் அண்ட் கம்ப்ளீட் மூவியே சம்ஸ்கிருதம் தான். ஸோ அதுக்கு வந்து ஷாக்குந்தலம் அந்த சகுந்தலா அப்படின்ற கேரக்டருக்கு வந்து ஐ ஹவ் டப்ட். ஓகே. ஸோ அகேன் அது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் இன் சம்ஸ்கிருதம். ஸோ அதுக்கு வந்து அப்படி தான். ஸோ இனிஷியலி இட்ஸ் லைக் லாட் ஆஃப் லாஃப்டர் அண்ட் எவ்ரி திங். அதுக்கு ஒரு வோக்கல் டோனல் குவாலிட்டி வேணும். அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப் வந்து வேர் ஷீ இஸ் லைக் really suffering. It's like fully all the scenes were all like crying scenes and it's outburst of anger. அப்படி வரும்போது then it really takes a toll on the voice. ஸோ அதுக்கப்புறமா வாய்ஸ் ரெஸ்ட் அவ்வளோதான். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க அண்ட் நிறைய அக்யூலேட்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். Yeah, I mean, India, of course, like all the cities பாடினது உண்டு. And abroad வந்து performed in Singapore, in the US, Cleveland Tyagaraja Aradhana. So when I was there, I performed in Chicago, Minneapolis, அப்படி within the states வந்து பாடியிருக்கேன். And Bharat Kalachar கொடுத்த award Yuva Kala Bharati and from Carnatic Fine Arts Isai Chudar. So one very special thing was in the year 2008, United States government இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து they'd selected me for a fusion arts exchange program. So that was a very special program. ஒரு almost ஒரு 2 monthsக்கு வந்து 6 different countries-லேருந்து about 20 musicians came together in the US. ஸோ அங்கே வந்துட்டு யூஎஸ் மியூசிக் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி நம்மளோட மியூசிக் ஹிஸ்ட்ரியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அண்ட் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் அதை பற்றி ஷேரிங் அண்ட் ஃபைனலி வி ஆல்சோ பெர்ஃபார்ம் டுகெதர். ஸோ அதில் வந்து நான் லால்குடி ஜெயராமன் சாரோட யமன் கல்யாணி திலா நான் பாடினேன். அண்ட் அதுக்கு வாசித்தது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஜாஸ் பியானிஸ்ட், ஒரு அமெரிக்கன் செல்லிஸ்ட், தென் பிரசீல்லேருந்து ஒரு மரிம்பா பிளேயர். ஸோ தே ஆல் பிளேட் ஃபார் த சாங். So that was a very, very interesting experience and a huge honor because, it was done by the State Department of the US. Absolutely, absolutely. And நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் திரும்பி ஏதாவது ஒரு பாடல் பாடி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ எனி சாங் தட் யூ லைக் ஆர் மேபி எனி மூவி சாங் நீங்கள் பாடினது? Sure thing. பாகுபலியில் வந்த பாட்டு டெஃபினெட்லி. இருள் கொண்ட வானில் இவள் தீப ஒளி, இவள் மடிக்கூட்டில் முளைக்கும் பாகுபலி, கடையும் இந்த பார்க்கடலில் நஞ்சார் அமுதார் மொழி, கடையும் இந்த பார்க்கடலில் நஞ்சார் அமுதார் மொழி, இருள் கொண்ட வானில் இவள் தீப ஒளி, இவள் மடிக்கூட்டில் முளைக்கும் பாகுபலி. Lovely, lovely, lovely. Thank you. Thank you. Thanks a lot for this. அண்ட் நீங்கள் வந்து நிறைய லாங்குவேஜஸில் பாடியிருக்கீங்க, நிறைய லாங்குவேஜஸில் பேசியிருக்கீங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஐ திங்க் அடாப்டபிலிட்டி லைக் இந்த லாங்குவேஜ் இப்போது லைக் எழுத அஃப்கோர்ஸ் சம்ஸ்கிருதம் தெரியும் அண்ட் ஹிந்தி தெரியும் அண்ட் ஐ கேன் ரீட் சான்ஸ்கிரிட், ஹிந்தி அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கவே இருக்குது. பட் இதை தாண்டி இப்போ சப்போஸ் பெங்காலியில் ஏதோ ஒரு கமர்ஷியல் இருக்குது அப்படின்னா கூட லைக் இப்போ இமீடியட்லி இப்போ அந்த நேட்டிவ் பெங்காலி ஸ்பீக்கர் அந்த லிரிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம கேட்டு அதை நம்ம அடாப்ட் பண்ணி எப்படி பாட்டாக நம்ம பாடணுன்ற அந்த ஸ்கில் ஐ திங்க் இவ்வளோ வேரிட் லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணதுனால ஐ திங்க் ஐவ் டெஃபினெட்லி காட் தட் experience. Okay.
அண்ட் அந்த சமஸ்கிருதத்தில் நீங்கள் டப் பண்ணதை பற்றி இன்னும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹவு வாஸ் இட்? ஒரு சான்ஸ்கிரிட் பேசுறதுங்கிறது அது ஒரு காமனான விஷயமே கிடையாது. அண்ட் நம்ம பேசுறது அது ஒரு மூவியாக வரும்பொழுது ஆடியன்ஸுக்கும் புரியணும். ஸோ அந்த உயிர் நம்ம பேசுறதுலையும் இருக்கணும். ஸோ டெல் அஸ் மோர் அபவுட் தட். குட் பார்ட் வாஸ் நான் படித்தது வந்து என்னோட அண்டர்கிராடில் வந்து சம்ஸ்கிருதம் தான் படித்தேன். ஐ டிட் பேச்சுலர்ஸ் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் தென் ஐ டிட் இன்ஜினியரிங் இன் ஐடி. ஸோ என்னோட காலேஜில் எப்படின்னா எல்லாருமே சும்மா இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி சான்ஸ்கிரிட்டை தான் பேசுவாங்க எல்லாருமே. யூனோ லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசினாலும் ஈவன் அட்டெண்டர்ஸ் யூனோ லைக் அட்மின் ஸ்டாஃப் எல்லாருமே சான்ஸ்கிரிட்டில் தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து அந்த அட்மாஸ்ஃபியரில் அண்ட் ஆல் மை எக்ஸாம்ஸ் வர் லைக் கம்ப்ளீட்லி நோ இங்கிலீஷ் நத்திங். நான் வந்து எவ்வளோ சாகித்யா தான் படித்தது. ஸோ எழுதினது கம்ப்ளீட்லி எல்லா ஆன்சர்ஸுமே வந்து சம்ஸ்கிருதம்ல தான் ஃபுல்லாக எழுதணும். ஓகே. ஸோ த கிராமர் பார்ட் ஆஃப் இட் அண்ட் ஹவ் யூ இப்போ சாகித்யான்றதுனால நான் லைக் எங்களோட எக்ஸாம்ஸ்க்கே அபிஜ்ஞான சாக்குந்தலம்லாம் இருந்திருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட்ன்றதுனால. ஸோ அது கான்வர்சேஷனலாக அதை எப்படி எழுதணும் ஒரு எப்படி பேசணுன்ற ஒரு ப்ராக்டிஸ் பை சான்ஸ் ஐட் ஆல்ரெடி ஹேட். ஸோ இங்கே வந்தப்போ இட் வாஸ் லைக் த மொமெண்ட் ஐ வாஸ் கிவன் தி ஸ்கிரிப்ட் ஐ நியூ இது வேர்ட் டு வேர்ட் இது என்ன அர்த்தம் தெரியும். ஸோ நம்ம எப்படி எங்கே இன்டர்னேட் பண்ணணும், எங்கே பாஸ் கொடுக்கணும், இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேஷன் அஹோ அப்படின்னா அது எப்படி சொல்லணுன்றது ஒருத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஐடியா வந்து இருந்ததுனால வந்து it was very very interesting to dub for the movie. So you know I hope audience ellarum once it releases on the silver screen I hope all of you would enjoy watching it. கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினெட்லி. ஆனா அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கணுங்கிற ஆசையும் நிறைய பேருக்கு இருக்கும். அண்ட் இப்போ வந்து உங்களுடைய ஒரு கரியரை பார்க்குறோம் அப்படின்னா இட் இஸ் ஸோ டைனமிக். இப்போ நம்ம பேசினதுலேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் எல்லா விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி வேணும், ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் வேணும். நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் ஆல்சோ ஃபார் அன் ஆர்டிஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் இப்படி டைனமிக்காக இருக்கிறது இம்ப்ரூவ்ஸ் தெம் ஆஸ் அ பெட்டர் ஆர்டிஸ்ட். டு யூ திங்க் ஸோ? Definitely, certainly I feel so. Main thing இதுக்கு reason வந்து extremely supportive family. Like என்னோட அப்பா வந்து starting from him like literally பாட்டு கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறது, சுதாமா கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறது கிளாஸை, ஸோ எல்லாமே. அண்ட் அதே மாதிரி வந்து அம்மா யூஸ் டு கம்ப்ளீட்லி டேக் கேர் ஆஃப் த யூனோ ஹவுஸ் ஹோல்ட் டிஸ்பைட் பீங் வெரி பிஸி வித் ஹர் ரெக்கார்டிங்ஸ். இப்போ வரைக்கும் இட் கண்டினியூஸ். லைக் இப்போயுமே கூட யூனோ ரெக்கார்டிங்ஸுக்கு வந்து கூட எப்போவுமே யூனோ ஒன் ஆஃப் தெம் வில் அக்கம்பனி ஈவன் மை பார்ட்டி. ஸோ அவங்க கூட கண்டிப்பாக லைக் எந்த கச்சேரியாக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், இல்லை இங்கே ரெக்கார்டிங் செஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஷுவராக கூட வருவாங்க. ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஒன் பிகாஸ் இதெல்லாமும் ஜகிள் பண்ணிவிட்டு தென் அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் பண்ணணும்னா இட்ஸ் லைக் இட் வில் பி அ வெரி வெரி ஹியூஜ் டாஸ்க். ஸோ அது தே கம்ப்ளீட்லி டேக் அவே ஃப்ரம் மீ. ஸோ நான் வெறுமை நான் பண்ணுற திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ யூனோ இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் திங். அண்ட் கமிங் டு யூர் செகண்ட் பார்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது லைக் recently I had sung a contemporary set for a muhurtam, for instance, for a few days back. So ஒரு முகூர்த்தம்க்கு லைக் கர்நாடிக் மியூசிக் காம்போசிஷன்ஸ் தான், பட் இட்ஸ் அரேஞ்ச்ட் வித் யூனோ வெரி வெரி மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செட்டப். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிட்டு பாடுறோம். அண்ட் அப்புறம் there was a concert where I performed only bhajans. So bhajans and bit of Hindustani classical bandish ஒன்று ரெண்டு பாடிட்டு then it was completely bhajans with tabla, harmonium, tanpura அந்த மாதிரி யூனோ செட்டப். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு மியூசிக்கை ஆஸ் அ ஹோல் ப்ரெசென்ட் பண்ணும்போது எதிரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக் வந்து தெரியுமா தெரியாதா இல்லை புரியுமா, ஈவன் இந்தியனாகவே இருக்க தேவையில்லை, அப்ராட்லேருந்து கம்ப்ளீட்லி நியூவாக வந்தால் கூட அவங்க கேட்குறது சவுண்ட் குவாலிட்டி மாத்திரம்தான். ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லாங்குவேஜ் கூட யூனோ புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்ம ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் எந்த குவாலிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதுக்கு வந்து ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ரியலி ஹெல்ப் அ லாட். ஸோ நம்ம எங்கே பாடினாலும் இப்போ ஒரு கோயிலுக்கு போய் பாடுறோம், இல்லை யூனோ லைக் ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட்டில் பாடுறோம், இல்லை ஒரு சபாவில் பாடுறோம். இப்போ ரீசெண்ட்லி வாரணாசியில் இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மியூசிக் ஃபெஸ்டிவல், சங்கட் மோச்சன் சங்கீத் சமாரோ சொல்லி. ஸோ அங்கே வந்து இனிஷியலாக ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் தான் ராக் சங்கரா பாடினேன். அதுக்கப்புறமா ஒரு 2 கிருத்தீஸ் இங்கேருந்து யூனோ ஃப்ரம் கர்நாடிக் மியூசிக் தே வாண்டட் மீ டு பெர்ஃபார்ம். பட் அதையும் அங்கே இருக்கிற பீப்புள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க லோக்கல்ஸ் தான், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது நான் பாடுறது. பட் ஓவரால் யூனோ த வே வி ஆர் பெர்ஃபார்மிங் and the presentation is touching them somewhere.
ஸோ அதுதான் இஸ் அவர் கோல் ஃபைனலி. எஸ் அப்சல்யூட்லி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் ஒரு குவிக் லாஸ்ட் கொஸ்டின், நீங்கள் பண்ணுற விஷயங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது எது? பாடுறது. ஓகே, அன்டவுட்லி. ஓகே ஓகே, தட்ஸ் கிரேட். இட் வாஸ் லவ்லி மீட்டிங் யூ. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ வாட் அ ஹம்பிள் அண்ட் ஒரு மாடஸ்ட் பர்சன் நீங்கள். அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களோட இந்த உரையாடல். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. Pleasure Sridevi. Thank you so much. You made it very easy and very smooth. Thank you. மிக்க நன்றி. Thank you.